மட்டும்தான் எடுத்திருக்கேன். மீதி எல்லாம் கட் பண்ணி அப்படியே கொடுத்துருவேன். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக ஒரு 2-3 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு அது நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட 2 வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் எடுத்திருக்கேன். வேறு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சேர்த்துறதில்ல, அது கெமிக்கல் நிறையா இருக்கிறதுனால இந்த ப்ளைன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் அது மட்டுமே சேர்த்துக்கிறது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுலேயே கேரட்டு, பீட்ரூட்டு அது மாதிரி கூட அடுத்தடுத்து நம்ம செய்யணும். நல்லா பிரியமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்திருக்கேன். ஏன்னா இது வந்து நான் அந்த ஐஸ்கிரீம் கப்லேயும் வச்சுட்டு அது போக ஐஸ் ட்ரேயில் வந்து ஐஸ் க்யூப்ஸாக பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் அதில் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருச்சு. பப்பாளி பியூரி மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து அந்த ஐஸ்கிரீம் கப்லேயே நான் மறுபடியும் ஊற்றி வச்சிட்றேன். ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஒரு 2 ஹவர்ஸில் ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா 2 ஹவர்ஸில் ரெடி ஆகிடும். ஆளுக்கு ஒரு கப்பு ஐஸ்கிரீம் கொடுத்துடலாம். நார்மலாக ஐஸ்கிரீம் கொடுத்தாவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது பப்பாளி இருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் 2 கப்பு ஊற்றி வச்சிட்டேன். அது போக இந்த ட்ரேயில் வந்து தனியாக ஊற்றி வச்சிட்டேன். இது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டேன். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அன்மோல்டு பண்ணுறேன். எல்லாமே ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே அன்மோல்டு பண்ணிகிட்ருக்கேன். இது வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு 1 வீக் பக்கம் இது அப்படியே வரும். டெய்லி ஒரு 4 பீஸ் கொடுத்துட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இதை மறுபடியும் ஒரு கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். அவங்க எவ்வளோ குஷியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அது இந்த குட்டி பையன் இருக்கானே எதை எடுத்தாலும் சாப்பிட்டு தான் இருக்கான்னு சொல்கிறான். ஒரு இலை, மண், குச்சி, குப்பை எதாக இருந்தாலும் சாப்பிட்றாங்கன்னு தான் சொல்கிறான். அரிசி வெறும்னே இருக்கிற அரிசி எல்லாமே சாப்பிட்றோம். ஆனால் அது சேர மாட்டேங்குது. 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. சில் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் தான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். அது கொஞ்சம் குவான்டிட்டி லிக்விடாக கிடைக்கும். வெறுமனே தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஐஸ்கிரீம் கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொடுக்குறேன். அதனால ஜூஸியாக இருக்கிறதுனால சாப்பிட்டுக்குவாங்க. அவசரம் லக்கிக்கு எதுக்காக இருந்தாலும் அவசரம்தான். அதனால் லக்கியை வந்து கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லவ்லிக்கு ஃபுட்டு கொடுக்கணும். கட்டி போடாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஃபுட்டும் வந்து இதுவே சாப்பிட்டுக்குவோம். இப்போ கட்டி போட்டு கொடுத்ததுனால அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் லவ்லி வந்து அந்த மாதிரி சாப்பிடாது. லவ்லி வந்து குட் கேர்ள், பொறுமையாக இருக்கும் எப்போவுமே. அதுக்கு ஃபஸ்ட்டு வச்சாலும் சரி கேட்காது, கத்தி. இதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் சரி கேட்காது. இவனை வந்து குறும்பு பண்ணுறான் அப்படின்னா சேட்டையை ஆரம்பிக்கிறான்னா கொஞ்ச நேரம் கட்டி போட்டுறது. 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். தோட்டத்துக்கு போய் அல்லது லவ்லிக்கிட்ட கடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி சேட்டை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் செப்பரேட்டாக கட்டி போட்டால் தான் சரி எதுவும் சாப்பிடலை அப்படின்னு நம்ம ஒரு தைரியமாக இருக்கலாம். இல்லைன்னா என்ன சாப்பிட்டானே தெரியாது நம்ம கண் பார்வையில் இல்லைன்னா. அவன் விட்டா அந்த மாதிரி தான் கடின்னு போட்டு கடிச்சுக்கிட்டே இருப்பான். லக்கி வந்து குறும்பு கொஞ்சம் அதிகம் தான். லவ்லியை விட லக்கி வந்து அதிகம் தான். லவ்லி வந்து குட்டியாக இருந்தப்போ இது மாதிரி தான் பண்ணிச்சு. ஆனால் இப்போ பெருசாகங்காட்டியா என்னன்னு தெரில, லவ்லி வந்து சைலண்ட் ஆகிடுச்சு. சாப்பிட்றதும் சரி விளையாடுறதும் சரி முதல் அளவுக்கு குறும்பு இல்லை, அமைதியாகிடுச்சு. இப்போ அது இந்த லக்கி வந்ததுக்கப்புறம் ரொம்பவுமே அமைதியாகிடுச்சு.
ஃபஸ்ட்டெல்லாம் சேர்த்திக்கவே இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு சேர்த்திக்குது. இதே மாதிரி தான் கடிச்சிக்கிட்டே இருப்பான். முடி நிறையா இருக்கிறதுக்கு பிடிச்சி கடின்னு கடிப்பான். கோவம் வந்ததுன்னா அது அப்புறம் எந்திரிச்சு வேறு இடத்துக்கு போயிடும். அதனாலே மெயினாக கட்டி போட்டுறது. இந்த கால் கழுத்து இதெல்லாமே முடி ஜாஸ்தி போட்டு கடிச்சிக்கிட்டே இருப்பான். இது இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருந்தப்போ லவ்லியோட பெட்டு தான் இது. ஆனால் இப்போ லவ்லிக்கு செட் ஆகாது. இருந்தாலும் இது படுக்கிறதில்ல. இதில் லக்கி வந்து இதில் படுக்கிறதில்ல. அது சில்லுன்னு கீழே படுக்க தான் விரும்புது. இந்த மாதிரி பெட்டில் ஹீட்டாக படுக்கிறதுக்கெலாம் அது விரும்புறதில்ல. ஃப்ரீயாக சில்லுன்னு படுக்கிறதுக்கு தான் விரும்புது. எப்படி கடிக்குது பாருங்கள். விடவே விடாது. நம்மளாம் மிரட்டி அதுக்கப்புறம் தான் தனி செப்பரேட் பண்ணாதான் மட்டும்தான் அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு. இல்லைன்னா அது தூங்கவும் விடாது, ஒன்றும் விடாது. இதே மாதிரி கடிச்சிட்டே தான் இருக்கும். கோவம் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு மிரட்டும். அதுக்கப்புறம் அது சைலண்ட்டாக வந்து உட்காந்துக்கும். ஆனால் அது முடிகிற வரைக்கும் கடிச்சிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. நைட்லலாம் ஃபஸ்ட்டு கட்டி போட்டு 2 பக்கமும் அடைச்சி வச்சுருந்தது, ஒரு பலகை மாதிரி வச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் அவுத்து விட்டுறது ரெண்டும். ஆனால் மெயினாக இந்த குப்பைக்கு போய் தோட்டத்தில் ஏதாவது சாப்பிட்றது அது மாதிரி பண்ணுறதுனால தான் லக்கி செப்பரேட்டாக ஒன்றா கட்டி வச்சிடுறது, இல்லைன்னா அடைச்சி வச்சிடுறது. அதுக்கு இப்படி துணி பிடிச்சி விளையாடுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ தான் இல்லை, அவ்வளோ இழுன்னு இழுத்து விளையாடும். ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா கலர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது லக்கி வாங்கினப்போ. இப்போ ஓரளவுக்கு நல்ல லவ்லியோட கலருக்கே வந்துடுச்சு. நீ பெருசாக கோட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா கலரு எப்படி வருதுன்னு பார்க்கணும். இப்போ தயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு லக்கிக்கு. அது யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங். நம்மளுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரே ஆட்டம்தான். போட்டால் இம்மீடியட்டாக சாப்பிட்டு முடிச்சிடும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான். பரப்பரன்னு அவசரமாக காலி பண்ணிவிடும். அது பொறுமைங்கிறதே கிடையாது. குட்டி நாய்ங்கிறதுனாலயா என்னன்னு தெரில. எல்லா ரெட்ரைவரும் இப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த லவ்லி ஃபஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 இயர் ஆனதுக்கப்புறமெல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அவசரப்படுத்துறது இல்லை. அது மேலே ஏறி உட்காந்துடுச்சு. கடி தாங்க முடியலன்னா இது கிளம்பிடும். நீ மட்டும் விளையாடுப்பா, நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடும். நம்மளை மட்டும் கட்டி போட்டிருக்காங்க, இவளை மட்டும் அவுத்து விட்ருக்காங்க அப்படின்ட்டு இதுக்கு அது ஒரு கோபம் வந்துடும். இவன் மட்டும் உள்ளே வந்துட்டா, நம்ம மட்டும் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சாப்பாட்டுக்காக 2 பேர் வெயிட்டிங். நல்ல பிள்ளைங்களாட்டம் அமைதியாக உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா காலையில் போய் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான். தூங்குனா ஒரு 4 மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. லவ்லிக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் ஃபுட்டு. லக்கிக்கு ஒரு 3 வேளை ஃபுட்டு, 2 வேளை ஸ்நாக்ஸ் கொடுப்போம். ஃப்ரூட்ஸு, வேறு ட்ரீட்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்றது. இல்லை இந்த மாதிரி ஹோம்மேடு ஃப்ரூட் வச்சு ஐஸ்கிரீம் செய்கிறது அந்த மாதிரி கொடுத்துட்றது. இதுவாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கும். ஈவினிங் ஒரு 4 o'clock பக்கம் கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 8 o'clock பக்கம் டின்னர் முடிச்சிடுறது. இல்லை ஒரு நாளைக்கு ஈவினிங்கில் எக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துட்றது. அதுவும் நல்லா விரும்பி சாப்பிடும். கட்டியே போட்டாலும் அந்த லவ்லி தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ தான் 2 பேரும் பக்கத்தில் உட்காடுறாங்க.
இது நாள் வரைக்கும் சண்டை போட்டே தான் இருக்கும். இப்போ ஏதோ வந்து கொஞ்சம் சைத்திக்கிச்சு லவ்லி. சரி நம்ம இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இவன் கூட தான் விளையாடணும், இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிச்சு. லவ்லிக்கு இந்த மாதிரி பெட்ரூமில் படுத்து ஏசியில் நல்லா தூங்குறதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு தூக்கம் வரும் அதுக்கு. சின்னதாக வந்துச்சுன்னா அப்பயும் சேர்ந்து இதே மாதிரி தான் கடிச்சிட்ருக்கு. கட்டி தான் போட்டிருக்கு, இருந்தாலும் அந்த லவ்லி வந்து அவுத்து விட்டுருக்கனால அதை பிடிச்சி கடிச்சிட்ருக்கு. அடுத்து ஒரு துணி கிடச்சிருச்சு. துணி கிடச்சிருச்சுன்னா அதுக்கு எவ்வளோதான் குஷின்னு இல்லை, அவ்வளோ குஷியாகிடும். போட்டு இழுன்னு இழுத்து சண்டை போட்டு அந்த துணி ஒரு வழியாகிற வரைக்கும் அது விடாது. பீஸ் ஆக்கிடும். துணி பேப்பரு எதை கிடச்சாலும் பீஸ் ஆக்கிடும். எங்கேயோ ஒரு துணியை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடும். எத்தனை துணி நம்ம எடுத்து ஒழிச்சு வச்சாலும் ஏதோ ஒரு பீஸ் துணியை எடுத்துகிட்டு வந்து அதை உட்காந்து கடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கும். காலையில் கொஞ்சம் நேரம் மார்னிங்க்கு மாடிக்கு அனுப்பிச்சிடுறது, ஈவினிங் கொஞ்சம் நேரம் மாடிக்கு அனுப்பிச்சிடுறது, விளையாண்டுருக்கும். அதுக்கு வெயில் வந்துருச்சு அப்படின்னா அதுவே கதவை தட்ட ஆரம்பிச்சிடும். 2 காலில் ஏறி நின்று கதவை தட்ட ஆரம்பித்து படன்னு கதவை தட்டுச்சுன்னா நம்ம போய் திறந்து விட்டோம்னா மறுபடி கீழே வந்துடும். அடுத்ததும் ஒரு துணி கிடச்சிருச்சு. அப்படியே துணி கிடைக்கலனாலும் இது போய் எடுத்துகிட்டு வந்துட்டு வாடா 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 அப்படின்னு கூப்பிடும் லவ்லி. சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரியே கூப்பிடும் வாயில் வச்சுட்டு. அதுக்கு வந்து இப்படி துணி இழுத்து சண்டை போடுறதுனா ரொம்ப இஷ்டம் போல் பப்பீஸ்க்கு. சேட்டை பண்ணுறதுனாலேயே வந்து செப்பரேட் பண்ணி வச்சுடுறது. தூங்குற நேரம் போக நம்ம பார்க்காம இருக்கிறப்ப கட்டி வச்சுறது. நம்ம பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு முன்னாடி கொஞ்சம் நேரம் பின்னாடி கொஞ்சம் நேரம் மேலே அந்த மாதிரி வச்சிடுறது. வேக்சின் 3 போட்டாச்சு. ரேபிஸ் வேக்சினும் போட்டாச்சு. 4 ஊசியும் போட்டாச்சு. டிவார்ம் எல்லாம் கொடுத்தாச்சு. இருந்தாலுமே அவன் அண்டர் வெயிட்டில் தான் இருக்கான். ஒன்றுமே நல்லா சாப்பிட்றான், ஆனால் அண்டர் வெயிட்டில் தான் இருக்கான். சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குது. ஹேரு, ஸ்கின்னு, போனு எல்லாத்துமே சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குது. இருந்தாலும் அண்டர் வெயிட்டில் தான் இருக்கான். ஒரு வேளை மேலுங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, ஃபீமேலுங்கிறதுனால குண்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. எல்லா சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்தாச்சு. ஃபுட்டுமே நல்லா எடுத்துக்குவான், இன்டேக் நல்லா எடுத்துக்குவான். இன்றைக்கி வந்து தேங்காய் தொட்டி தூக்கிட்டு வந்துட்டான். அதுதான் அவனோட இன்றைக்கி டாய். அதை வந்து லவ்லி வாங்கினா அது கொடுக்காம இவன் மட்டுமே உட்காந்து விளையாண்டுருக்குறான். அதை கடிச்சு ஒரு நல்ல ஃபுல் தேங்காய் தொட்டி, ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் தொட்டி ஃபுல்லாகவே எடுத்து கடிச்சு கொஞ்சம் கூட அதில் தேங்காய் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இதோட டாய்ஸ் வச்சு உள்ளே ஏசி போட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, விளையாண்டுருக்குறாங்க. லக்கி வந்து விளையாண்டுருக்கு, லவ்லி வந்து தூங்கிட்டுருக்கு. கடிக்காமல் ஏதோ அமைதியாக இன்றைக்கி விளையாடுறான். இருந்தாலும் அந்த அவனோட டாய்ஸ் எடுத்துகிட்டு விளையாடுறதுக்கு கூப்பிட்ருக்கான். கட்டியே போட்டிருந்தாலும் இது வந்து பக்கத்தில் இப்படி படுத்துக்குது. ரொம்ப தள்ளி போய் இருக்கிறதில்ல. அவன் கடிக்க ஆரம்பித்தா மட்டும் எந்திரிச்சு வெளியில் போயிடும். மற்றபடி பக்கத்தில் தான் இருக்கும். தூங்குறது, உட்காந்துருக்கிறது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். கடிக்க ஆரம்பிச்சிட்டா மட்டும் அது எந்திரிச்சு வெளியில் வந்துடும். எனி டைம் இப்படி கடிச்சுட்டே தான் இருப்பான். ஃபுட்டு மட்டும் இவனுக்கு ஃபஸ்ட்டு வச்சிடணும். இவனுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு கட்டி போட்டுட்டு லவ்லிக்கு வச்சாலும் கத்த ஆரம்பிச்சிடுவான். அந்த சாப்பாடும் வேணும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுவான். மறுபடியும் லவ்லிக்கு ஃபஸ்ட்டு வச்சாலும் கத்த ஆரம்பிச்சிடுவான். அவளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வச்சாச்சு, எனக்கு ஒன்றும் வைக்கலை அப்படின்ட்டு ரொம்ப சவுண்ட் விட்டு கத்த ஆரம்பிச்சிடுவான். பழைய சவுண்டுக்கும் இப்போ புது சவுண்டுக்கும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸு, நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ஹைட்டாகவும் நீளமாகவும் ஆனதுனால பாடி வெயிட் தெரில, மற்றபடி போன் வெயிட் இருக்குது.
இப்போது 140 நாள் பக்கம் ஆகுது. ஆனால் ஒரு 11 கேஜி அந்த மாதிரி தான் இருக்கான் வெயிட்டு. ஒரு 14 கேஜி இருக்கணும், 3 கேஜி டிஃப்ரெண்ட் வருது. அதனால் இப்போ ரைஸு, சிக்கன், எக்கு எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் மேலே போனப்போ மழை வந்துடுச்சு. சரி அப்படியே விட்டாச்சு. ரெண்டும் மழையில் சரியான ஆட்டம். மறுபடியும் துணி கிடச்சிருச்சு. அதோட விளையாட்டு சாமானம் டாய்ஸ் கிடச்சிருச்சு. அதை போட்டு விடுவேனான்னு 2 கிடச்சிட்ருக்கு. தேங்காய் தொட்டி எடுத்துகிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு செப்ரேட்டாக இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடும். யாரும் பார்க்காம, யாரும் அதுக்கிட்டேருந்து வாங்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஓரமாக வந்துடும். லவ்லியும் ஒன்றும் பண்ணாது, பேசாமல் விட்டுரும். சரி அவன் கடிக்கிற வரைக்கும் கடிக்கட்டும் அப்படின்ட்டு. சில சமயம் ஆனால் அந்த மாதிரி வாயில் எடுத்து வச்சுட்டு சண்டைக்கு கூப்பிடும். நான் எடுத்துட்டேன் பாரு தேங்காய் தொட்டி, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி எடுத்துகிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஓடிட்டு 2 சண்டை போட்டுருக்கோம். ஆனால் 2 தேங்காய் தொட்டி கொடுத்தாலும் அந்த ஒரே ஒரு தேங்காய் தொட்டிக்கு தான் 2மே சண்டை போடும். சரி 2 இருக்குது, ஆளுக்கு 1 எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விளையாடாது. குழந்தைங்க மாதிரியே தான் பண்ணும் 2ம். அதை பார்க்கும்போது ஒரே பொருளுக்கு 2 குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி இதுவும் வந்து ஒரு டாய்க்கு வந்து 2 பேருமே சண்டை போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி அவுத்து விட்டோம்னா துரத்தி விளையாண்டுருப்பாங்க. மழை வர டைம்லலாம் அங்கே கார்டனுக்கு போயிட்டு மிதிச்சுட்டு மண் மிதிச்சுட்டு உள்ளே வந்துடும். ஆனாலும் மழை வந்தாக்கா இமீடியட்டாக 2யுமே செப்ரேட் பண்ணி கட்டி போட்டுறது. இல்லைன்னா வந்து டோட்டலாக எல்லாமே துவம்சம் பண்ணிவிடுவாங்க. மண்ணுக்கு போய் தரைக்கு மழையில் நனைஞ்சி எல்லாமே வந்து சேர் சகதியமாக பண்ணி விட்ருவாங்க. எனி டைம் கடிச்சிட்டே தான் இருப்பான். தூங்குகிற டைம் தவிர அவனுக்கு விளையாடுறதே வந்து கடித்து விளையாண்டா தான் விளையாடுற மாதிரி இருக்கும். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோல்டன் ரிட்ரைவர் வாங்கலாம். நல்லா பெட் ஃப்ரெண்ட்லி டாகு. நல்ல பாசமாக இருக்கும், நல்லா விளையாடும். கார்டிங் பர்பஸ்ன்னு பார்த்தா ஓரளவுக்கு இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஆனால் மேல் நல்லா ஆக்ரோஷமாக இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் மேல் ஆக்ரோஷமாக இருக்குது. ஃபீமேல் வந்து கொஞ்சம் பெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ரொம்ப கார்டிங் பர்பஸ்ன்ட்டு இல்லை. நாங்கள் அப்படி மேபி வளர்த்திட்டோமா என்னன்னு தெரியல. புதுசாக வரவங்ககிட்டயும் நல்லா ஜாலியாக விளையாடும். இப்போ இது இப்படி இருக்கிறதுனால புதுசாக வாங்கின லக்கியுமே வந்து சைலண்ட்டாக தான் இருக்குது. யாரும் வந்தால் நம்ம உழைக்கணும், ஒரு சவுண்டு கேட்டால் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. அது எப்படி பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணிகிட்ருக்கு. குட்டீஸ்க்கு நல்லா ஏற்ற டாக், நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடும். இவன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைப்பர் ஆக்டிவ் பாய். நல்லா சாப்பிடுவான், நல்லா விளையாடுவான். ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி விட்டுறது, மார்னிங்கும் கொஞ்சம் நேரம் விட்டுறது. 2ம் ஜாலியாக விளையாண்டு நடந்துட்டு இருக்கும். அது போர் அடிச்சிச்சு மண்டி கீழே வர்றேன் அப்படின்னா கதவை தட்டுச்சுன்னா கீழே வந்துடும் 2மே. இந்த கண்ணாடி வழியாக இது இப்படி வேடிக்கை பார்த்துக்கும். சின்னதுக்கு வந்து இன்னும் எட்டுறதில்லை மேலே எட்டி பார்க்குறதுக்கு. இது வந்து நல்லா எட்டி பார்த்துட்ருக்கோம் மேலே. அண்ணா கூட பால் விளையாடுது. இப்போ பால் போட்டால் நல்லா ஜாலியாக போய் ஸ்பீடாக போய் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ. இனி வந்து அடுத்த வீடியோ, இனி அடுத்த சேட்டைகளில் பார்ப்போம். அடுத்த வீடியோ வரதுக்குள்ள லக்கி நல்லா பெருசாகிடும். லவ்லி அளவுக்கு லக்கி நல்லா பெருசாகிடும். யாராவது வாங்கணும்னு நினச்சாக்கா இந்த கோல்டன் ரிட்ரைவர் ப்ரீடு வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம்.
நல்ல பெட் ஃப்ரெண்ட்லி டாகு. ஓகே, தேங்க்யூ.